காண்டா மிருகங்கள் தனிமை விரும்புகிற ஒரு விலங்குகள். வருஷத்தோட பெரும்பாலான நேரத்தை தனிமையில தான் கழிக்கும். ஆசியாவில் இருக்க 3 இனங்களும் எப்பவுமே தனிமையில தான் வாழும். ஆனால் 2 ஆப்பிரிக்க இனங்களில் சில பெண்களும் அதோட குட்டிகளும் சேர்ந்து ஹேர்டு இல்லைனா கிராஷ்னு அழைக்கப்படுற ஒரு சின்ன கூட்டமாக வாழும். முக்கியமாக வெள்ளை காண்டாமிருக இனங்களில் தான் பெண்களும் குட்டிகளும் சேர்ந்து கிராஷுங்கிற சின்ன குழுவை உருவாக்குது. ஆனால் எல்லா இனங்களையும் ஆண்கள் தனியாக தான் வாழும். நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும்போது தங்களுக்குன்னு சொந்தமாக பிரதேசத்தை உருவாக்கி வாழும். தான் பிரதேசத்தை சாணம் மூலமாக மார்க் பண்ணி வச்சிருக்கும். ஒவ்வொரு காண்டாமிருக சாணமும் தனித்துவமான வாசனையோடு இருக்கிறதால மற்ற காண்டாமிருகங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அதாவது ஒரு ஆண் தான் சாணம் மூலமாக இது என்னோட நிலப்பரப்பு, இங்கே வந்தால் என் கூட சண்டை போட வேண்டி வரும், அதனால விலகியே இருன்னு மற்ற காண்டாமிருகங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். எச்சரிக்கையும் மீறி ஒரு ஆண் இன்னொரு ஆணோட எல்லைக்குள்ளே நுழைஞ்சா சண்டையை தவிர்க்கவே முடியாது. எது ஜெயிக்குதோ அதுக்கு தான் அந்த பிரதேசம் சொந்தமாகும். அந்த பிரதேசத்தில் இருக்க பெண்களும் அதுக்கு தான் சொந்தமாகும். சில